புட்டியக்கம்பலேருந்து வரோம். சரி சார். நம்ம ஜூன் மாதம் வந்து இதில் வந்து விதை நேர்த்தி பண்ணியிருந்தோம். ஆமாம், ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்குது சார். பண்ணியிருந்தோம். நம்மளாம் வச்சு இங்கே ஒரு 10 ஆமாம், ஒரு 5-6 பேர் வந்து எல்லாம் அந்த விதை நேர்த்தி பண்ணலேருந்து நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க? விதை நேர்த்தி பண்ணி விதைச்சிட்டீங்க. ஓகே. ஆனால் அன்னைக்கு மழை விரைப்பது. ஓகே. தண்ணியை வடிகட்டுறேன் வந்து தண்ணி கட்டு முளைச்சி வரும்போது விதை முளைச்சி வரும்போது இது வந்து தரமாக முளைச்சி பசுமையாகவும் இது மலர்ச்சி அதிகமாகவும் இது வந்தது. எதுவும் விதைத்தி பண்ணினது முளைச்சது நல்லா வருது. ஆமாம், அது வந்து எப்போதும் போல் நார்மலாக தான் வந்தது மற்ற இடம். ஓகே. அதுக்கும் பிறகு ஒரு தடவை களைக்கொல்லி வச்சோம். இந்த முளைச்சி வந்ததுக்கும் அது முளைச்சதுக்கும் நீங்கள் ஏதாவது டிஃபரன்ஸ்? வித்தியாசம். இது பயிர் வளர்ச்சி வந்து இது கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதிகமாக இருந்தது. வளர்ச்சி வந்து இது நல்ல தரமாக தெரிஞ்சது. ஓகே. அது கொஞ்சம் மத்தியமாக இருந்தது. ஓகே சார். அதுக்கு பிறகு இடைத்தேர்தல் வந்ததுன்னு ஒரு மருந்து வச்சோம். ஓகே சார். அதுக்கு என்ன மருந்து பையன் வாங்கினான்னு அடிச்சிருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு தடவை எரு கொடுத்துருவோம். ஓகே. இதில் இப்போ குருத்து பூச்சி ஏதாவது தாக்கிச்சிங்களா? இது வரலையும் வரல. இது வரைக்கும் வரலங்கிறது இதுக்கு பிறகு தான் தெரியும். இப்போ தெரியாது. ஓகே. தூர் கட்டி அது விரிஞ்சு வரும்பொழுது அது ஒரு சீசனில் தான் வருது. எல்லாம் ஆனால் இப்போ நம்ம விலையை போட்டு ஒரு 50 நாள் 55 நாள் ஆக போகுது. இது வரைக்கும் எந்த ஒரு குருத்து பூச்சி பிரச்சனை நமக்கு இல்லை. குருத்து பூச்சிலாம் இது இல்லை. ரைட்டு. ஓகே. இப்போ இது பயன்படுத்த வரைக்கும் நமக்கு நல்லதா கெட்டதுங்க? இது தாராளமாக இதை பயன்படுத்தலாம். வேறு என்னென்ன வித்தியாசம்லாம் பார்த்தீங்க? இது பயிர் வளர்ச்சி அடைஞ்சு தூர் கட்டி வர்றதும் கொஞ்சம் தரமாக தெரியும். தூர் கட்டி வர்றதும் நீங்கள் தரமாக பார்த்துருக்கீங்க. இப்போ இது வந்து நம்ம பயன்படுத்தாதுக்கும் இது என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்க ரெண்டுலேயுமே? நீங்கள் இப்போ வளர்ச்சி வந்து தூர் கட்டினது வந்து வேறு வளர்ச்சி அதிகமாக இருந்து தூர் கட்டுறது வந்து தரமாக தெரியும். கூட இருக்குது. வேறு வளர்ச்சி அதிகமாக இருந்து தூர் கட்டுறது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது கொஞ்சம் எருவை கொடுக்கும் பொழுது உரம் ரசாயனம் கொடுக்கும்போது இது கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். அது கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறப்ப ஒரு சூழ்நிலை அமையுது. ஓகே. வேறு ஏதாவது விஷயங்கள் பார்த்தீங்களா? இது வந்து ஒன்றும் நான் பார்க்கல சார். இதில் வேறு சொன்னீங்க சால்ட்டு பிரச்சனை. இந்த இடம் வந்து எப்போதும் பயிர் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் இது மாதிரி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி? ஆமாம். ஓகே. லாஸ்ட் இயர் வரலையும் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. அது எதனால் சரியில்லாமல் இருந்தது? தண்ணி எல்லாம் போர் தண்ணி இருக்கிறதுனால ஆற்று தண்ணியும் கிடையாது. அதெல்லாம் போர் தண்ணிங்கிறதுல இந்த இடத்துல தண்ணி தேங்கும் பொழுது இந்த இடத்துல உள்ளது சரியில்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ இந்த வருஷம் வந்து பயிர் முளைச்சி வரும்பொழுதே தரமாக முளைச்சி வந்ததுனால பயிர் நல்லா வளர்ச்சி இருந்து ஒரு இதாக இருக்குது. ஆரம்பத்தில் பயிர் நல்லா குரோத்தாக வளர்ந்ததுனால தப்பிச்சு வந்துருக்கு. ரைட். இல்லைன்னா நம்ம பயிர் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கும். நமக்கு ஊர் சார்? ஊர் பில்லூர் தான். பில்லூர் மாவட்டம்? திருவாரூர் மாவட்டம். மாவட்டம். நமக்கு பேர் சொன்ன பேர்? ஜெயபால். இப்போ இந்த வருஷம் சம்பாவுக்கு இந்த ருமி பயன்படுத்திக்கலாம். விதைப்பு நேரடி விதைப்புனா அதை பயன்படுத்தலாம். கண்டிப்பாக சார். விதை விடும் பொழுது வாங்கி வேணால் விதையில் விட்டு வச்சு நட்டு. இதோட மெயின் பர்பஸ் நம்ம நடி விதைப்பு பயன்படுத்தலாம். சரிங்களா? இது மற்ற விவசாயி நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்களா சார்? சொல்கிறேன் சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.